ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். வெண்பொங்கலுக்கு குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வேணும்னா முந்திரியும் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் முந்திரி சாப்பிட மாட்டுறாங்க, அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி வச்சு நல்லா வதங்கினோன்னே சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. உடச்சக்கடலை சட்னி தான் இதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, வடிச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து ஆற வச்சிடலாம். தக்காளி தொக்கும் மிக்சரும் தான் கொடுக்க போகிறேன். மத்தியானத்துக்கு இன்றைக்கி புதன்கிழமெல்லாம் ஏதாவது செய்வோம், அதனால் சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி தொக்குக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தக்காளியும் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆறின சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.